guys, welcome back to your channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா pancake தான் guys செய்ய போறோம். என்னடா வேற யாரோ வீடியோல வேற யாரோ வராங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஒருத்தர் என்ட்ரி கொடுப்பாரு. ஆனா நம்மள என்ட்ரி இருக்கற நம்ம செய்ய போறோம் pancake. இன்ட்ரோ நல்லா வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு மாசம் கழிச்சு உங்களை பாக்குறேன். கடைசியா டான்லி வீடியோல பார்த்தது, அப்புறம் இப்பதான் பாக்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பேன் கேக் பண்ண போறோம். ஃபீட்டனோட தம்பி. சரி, எனக்கு ஒண்ணுமே குக்கிங் எதுவுமே தெரியாது. மில்லன் வந்து குக்கிங்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட் வேற மாதிரி அவன். ஸோ அவன் தான் எனக்கு எல்லாமே சொல்லி தர போறான் இந்த வீடியோல. சொல்லுங்க மில்லன், எப்படி நம்ம பேன் கேக் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு முட்டை தேவை, அதோட அணி, உங்களுக்கு வேணும்னா மில்க் மேட் கூட வச்சுக்கோங்க, பேக்கிங் சோடா, அடுத்து கொஞ்சம் சுகர், முக்கியமா மைதா மறந்துடாதீங்க. மைதா இல்லைன்னா ஆட்டா, இது ரெண்டுத்துல ஏதாச்சும் தான் யூஸ் பண்ணிக்கணும். வேற ஏதாச்சும் இந்த முறுக்கு மாவு அதெல்லாம் போட்டீங்கன்னா ஒழுங்கா வராது. அப்புறம் வந்து பேன் கேக் வராது, முறுக்கு கேக் தான் வரும். இதுக்கு பேர் ஜோக்கா? நாங்க 2 பேர் தான் சாப்பிட போறதுக்காக நாங்க ஒரே ஒரு முட்டை தான் எடுத்திருக்கோம். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா சாப்பிட போறீங்கன்னா நீங்க ஒரு 2 முட்டை ஓகே. சோ இப்போ வந்து வாங்க மேக்கிங்குள்ள போலாம். ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கணும். முட்டை எப்படி உடைப்பாங்க? ஸ்பூனை வச்சு உடைக்கணும். ஸ்பூனை வச்சு உடைக்காம வேற ஏதோ வச்சு உடைச்சு கையை வச்சு உடைச்சிருக்காங்க. முட்டை போச்சு. முட்டை வரும்போதே இப்படி உடஞ்சிருச்சு. போக போக எப்படி இருக்குமோ அதை வச்சு கலக்கிற வராது. அந்த கலக்கிற இதை வச்சுதான் கலக்கணும். ஓ, இங்க பாத்தீங்களா? ஆமா, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே கலக்கணும். 5 minutes later. உங்களுக்கு மைதா இல்லைன்னா ஆட்டா. ஸோ ஆட்டானா வந்து இந்த ஆசீர்வாத் ஆட்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா நாங்க யூஸ் பண்றோம். மைதாவை போட்டு கலக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். தெறிக்க கலக்கும். அப்படிதான் கலக்கும். என்னடா அவ்வளோ போயிடுச்சு? இந்த மாதிரி ஒட்டிக்கிச்சுன்னா அதுக்காக தான் நாங்க தண்ணி பக்கத்துலயே வச்சிருக்கோம். ஸோ தண்ணி எடுத்து உள்ள போயிடுச்சு. குக்கிங் தண்ணி கொஞ்சமா ஊற்றி, இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா நாங்க 2 ஸ்பூன் போட்டுப்போம். இது எப்பதான் ஈரப்பாங்க கலக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கு. தண்ணி ஊத்தி கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா பால் கூட ஊத்திக்கோங்க, உங்க விருப்பத்தை முடிந்தா. கன்சிஸ்டன்சி நல்லா வர வரைக்கும் நம்ம நல்லா பண்ணணும். இப்போ வந்து நாங்க பேக்கிங் சோடா எடுத்துட்டோம். ஒரே ஒரு லைட் ஒரு பிஞ்ச் நடுவுல கட் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு. சரி, கொஞ்சம் போதும். பேக்கிங் பவுடர் பார்க்க என்னடா பவுடர் மாதிரி இருக்கு. பிரேக்கிங் பேட் பார்க்கறவங்களுக்கு புரியும். பவுடர் ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றினா மட்டும் போதும். ரொம்பலாம் ஊற்றுறத விட அவ்வளவுதான். கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வரும். இப்போ அவ்வளவுதான் கைஸ். இப்போ வந்து கொஞ்சோண்டு சுகர் போடணும். முக்கியமான இன்கிரிடியன்ட் அதான் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை. சுகர் அண்ட் எவ்வளவு ஸ்பூன் சுகர் ப்ரோ? 3 ஸ்பூன்ஸ். 1 இல்ல உங்களுக்கு சுகர் பத்தாதுன்னா நீங்க 4 கூட போட்டுக்கலாம். சக்கரை கம்மியா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சக்கரை வியாதி வந்துடும். இப்போ வந்து 1 ஸ்பூன் ஹனி வேணும். தேன். எங்க வீட்டுல எந்த தேன் பாத்தீங்கன்னா திஷாக்கா வருவாங்க தெரியுமா, அந்த தேன் எடுத்து அப்படியே ஊத்து. இன்னொரு ஸ்பூன் வேணும்னா கூட நீங்க போட்டுக்கலாம். ஆனா டயபெட்டிஸ் அதான் கேட்க கூடாது. அப்புறம் இப்போ வந்து அவ்வளவுதான். கரெக்டா? லாஸ்ட் சொட்டு வரைக்கும் நம்ம இது பண்ணோம். ஸோ என்னடா அப்போல கலக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து நாங்க இதோட நல்லா கலக்கிட்டு கண்டினியூ பண்றோம். 2 minutes later. இப்போ வந்து நாங்க லாஸ்டா சுகர் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்க மில்க் மேட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ எங்களுக்கு போதும். இப்போ வந்து எங்களுக்கு டேஸ்ட்டுக்காக தான் நாங்க மில்க் மேட் யூஸ் பண்றோம். நாங்க ஏற்கனவே நான் ஒரு தடவை ப்ரௌனி பண்ணியிருக்கேன், அதுக்கு இது மில்க் மேட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நமக்கு கண்டென்ட் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ ப்ரௌனி பண்ணலாம் நம்ம. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரௌனி வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் போட்டுடுங்க. ப்ரௌனி சொல்லி போட்டுருங்க, போடலாம். இப்போ வந்து இதோட நம்ம குக்கிங் ஸ்டேஜுக்கு போயிடலாம். கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து திக்கா இருக்கணும். பஜ்ஜி மாவு அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். ஸோ அவ்வளோதான்.
பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்க, நல்ல கன்சிஸ்டன்சியாக வந்துருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இதில் ஊற்ற போகிறோம். சும்மா ஊற்றினா மட்டும் போதும். என்னடா அவ்வளோதான் போடாத, ஊட்டிக்கும். ஸ்டார்ட். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா பபுள்ஸ் எல்லாம் மேலே வந்து தோசை கரண்டியை வச்சு நீங்கள் எடுக்கணும். இல்லை எண்ணெய் ஊற்றணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்ல. ஸோ பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. யாராலன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. 2 பேன் கேக்குன்னு பேரில் ஒரு தடவை ஒரே ஒரு தான் போடணும். இப்போ வந்து இதையும் திருப்பி போடணுமா? தோசை மாதிரியே வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எம்ஜே மேன். ஸோ நாங்கள் பண்ணதை சாப்பிட போகிறோம். எவ்வளோ கருணை கொடூரமாக வந்துருக்கு யாருக்கு தெரியும். வெட்டுங்கலாம், வெட்டிடலாம். முதல்ல வச்சுட்டு வெட்டுங்களா. சூப்பராக வெட்டியிருக்கோம். வெட்டினவா கச்சக்கனை குத்தி பச்சக்கனை எடுத்து எம்மி எம்மி ஓட்டாமி. சொல்லுங்க மேடம், எப்படி இருக்குது? அப்படியே சாப்பிடலாம். பட்டர் சாப்பிடும்போது நல்லா இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். நாங்க ஆரம்பிச்ச இது வந்து 2 மணிக்கா 1 மணிக்கு ஆரம்பிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா டைம் 2 மணியா. இனிமே வீடியோ கன்சிஸ்டண்டா வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா கண்டென்ட் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இவன் சேனல் எம்ஜே கேமிங் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் இங்க கூட வரும்னு நினைக்கிறேன். என்ன வந்துச்சுன்னா பார்க்கலாம். என்ன பண்ணு ஸோ வந்திருக்கும் பாருங்க. ஸோ எம்ஜே கேமிங் போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கேமரா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய சேனல். ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவது நான் உங்கள் மிதுன் மற்றும் மிலன். வாய் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்.